குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம என்ன பறவையை பார்க்க போறோம் தெரியுமா? நீங்க தினமும் பார்க்கக்கூடிய உங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பறவையான வீட்டு காகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதை ஊர்காகம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல இதை ஹவுஸ் க்ரோன்னு சொல்லுவாங்க. இந்த பறவை எங்களுக்கு தான் தெரியுமே, இதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை தான் இப்ப நான் காகத்தை பத்தி சொல்ல போறேன். இந்த காகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு 40ல இருந்து 42 சென்டிமீட்டர் நீளமான உடல் அமைப்பையும் 250ல இருந்து 350 கிராம் எடையுள்ள ஒரு உடல் அமைப்பையும் கொண்ட பறவை இந்த காகம். இந்த காகத்தை ஆண் காகம் எது, பெண் காகம் எதுன்னு உங்களால வேறுபடுத்தி சொல்லவே முடியாது. ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி அப்படியே இருக்கும். அதை தான் நம்ம அந்த ஆண் பெண் வேறுபாடு தெரியாத ஒரு ஐடென்டிக்கல் பேர்டு அப்படின்னு இந்த காகத்தை நம்ம சொல்லுவோம். இது எங்கெல்லாம் வசிக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிராமம், நகரம் அப்படின்னு வேறுபாடு இல்லாம நம்ம இருக்கிற எல்லா இடங்களும் மனிதர்களோட இணைஞ்சு வாழக்கூடிய ஒரு பறவை தான். நீங்க பாத்தீங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்துல, வீட்டுக்கு வெளியில, ரோடுல, அப்புறம் ஹோட்டலுக்கு வெளியில, நீர்நிலைகளுக்கு அருகில, அப்புறம் குப்பை தொட்டிகள்ல, இப்படி எங்க பார்த்தாலும் நீங்க இந்த காகத்தை ஈஸியா பார்க்கலாம். இது எப்பவும் கூட்டமா கூடி ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு புத்திசாலியான பறவை அப்படின்னு சொல்லலாம். இந்த காகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனோட தலை, கண்ணு, அதனோட அழகு, அப்புறம் அதனுடைய வாலு, இறக்கை, காலு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தகன்னு மின்னக்கூடிய ஒரு கருப்பு நிறத்துல, அதாவது கிளாசி பிளாக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மின்னக்கூடிய ஒரு கருப்பு நிறத்திலையும், அதனுடைய பின் கழுத்து, அப்புறம் மார்பு, மேல் வயிற்று பகுதி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கருஞ்சாம்பல் நிறத்திலையும் பார்க்கவே ரொம்ப அழகா ஒல்லியா ஸ்லிம்மா இருக்கக்கூடிய பேர்டு தான் இந்த காகம். இந்த காகம் எப்படி கத்தும்னு உங்களுக்கு தெரியும், காக்கான்னு கத்தும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து இது என்ன மாதிரி உணவு சாப்பிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷங்க சாப்பிட்ற எல்லா உணவையும், பஜ்ஜி, போண்டா, வடையிலிருந்து பழைய சாதத்திலிருந்து பிரியாணி வரைக்கும் எதை கொடுத்தாலும் எதை போட்டாலும் சாப்பிடக்கூடிய பறவை தான் இந்த காகங்கள். நம்ம வேண்டான்னு வீசி எறிகிற உணவுப் பொருட்கள், உணவு கழிவுகள் எல்லாத்தையுமே சாப்பிடும். பழங்கள், பூச்சிகள் சாப்பிடும். அப்புறம் நம்ம வீட்டை சுற்றியும் இறந்து கிடக்கிற எலி, பெருச்சாளி, அப்புறம் வாகனங்கள் அடிபட்டு கிடக்கிற நாய், பூனை, இந்த மாதிரியான விலங்குகள் எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடிய ஒரு அனைத்துண்ணி பறவை தான் இந்த காகம். அடுத்து இந்த காகம் எப்படி இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காகம் எப்பவுமே ஒரே துணையோட நீண்ட காலம் வாழக்கூடிய பறவை. இது பாத்தீங்கன்னா பொதுவா பிப்ரவரி மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்கும் தான் இதனோட இனப்பெருக்க காலம். அந்த சமயத்துலதான் அது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய காலம். சில நேரங்கள்ல, சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அதனோட உணவு தேவையை பொறுத்து எப்பவாவது வேற மாதங்கள்ல கூட, வேற காலங்கள்ல கூட இனப்பெருக்கம் நடைபெறலாம். ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னா பிப்ரவரியில இருந்து மே மாசம் வரைக்கும் தான் அதனோட இனப்பெருக்க காலம்னு சொல்லலாம். இந்த சமயத்துல இது மரங்களோட உச்சியில, மரக்கிளைகள்ல, கட்டிடங்களுடைய உச்சி மேற்கூரையில, அப்புறம் மின் கம்பங்கள், அப்புறம் செல்போன் டவர், இந்த மாதிரி உயரமான இடங்கள்ல குச்சிகள், அப்புறம் பழைய துணிகள், அப்புறம் காகிதங்கள், பாலித்தீன் கவரு, நம்ம வேண்டான்னு வீசி எறிஞ்ச குப்பைகள், இந்த மாதிரி சாஃப்டான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு அழகா ஒரு சின்னதா கூடு அமைக்கும். கூடு அமைச்சு அதுல 3ல இருந்து 5 முட்டைகள் வரைக்கும் இடும். இந்த முட்டைகள் பாக்குறதுக்கு இளஞ்சிவப்பு நிறத்திலேயோ அல்லது வெளிர் பச்சை நிறத்திலேயோ புள்ளிகளோட இருக்கும். இந்த முட்டைகள் பெண் பறவை தான் அடை காக்கும். அது மாதிரி அந்த சமயத்துல ஆண் பறவை என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பெண் பறவைக்கு தேவையான உணவை போய் எடுத்துட்டு கொடுக்கும். இந்த பெண் பறவை கூட்டிலேயே தான் இருந்து அடை காக்கிற வேலையை தான் பார்க்கும். இந்த ஆண் பறவை உணவையும் கொடுத்துட்டு அந்த கூட்டுக்கு பாதுகாப்பும் கொடுக்கும். அந்த நேரத்துல யாரும் அந்த அடை காத்தல டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கும். இது எத்தனை நாள் அடை காக்கும்னு பாத்தீங்கன்னா, சுமார் 15ல இருந்து 17 நாள் வரைக்கும் அடை காத்து குஞ்சு பொரிக்கும். குஞ்சுகள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி அடையிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், முழுசா அதுக்கு ரக்கம் முளைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னா ஒரு 20ல இருந்து 25 நாள் வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குஞ்சுகள் இறக்கை முளைச்சு பறக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த ஆண் பறவையும் பெண் பறவையும் மாறி மாறி நல்ல சத்துள்ள உணவுகளை கொடுத்து அதை பாதுகாப்பா வளர்க்கும். இந்த முட்டை வச்சதுல இருந்து இந்த பறவை குஞ்சுகள் வளர்ச்சி அடைகிற வரைக்கும் அந்த இடத்துல யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம, எந்த ஒரு கழுகு மாதிரியான பறவைகளோ இல்ல மனிதர்களோ இல்ல விலங்குகளோ யாருமே தொந்தரவு பண்ணாம ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கணும். நாமளே அந்த இடத்துக்கு போனா கூட நம்மள ஆக்ரோஷமா துரத்தி கொத்தி நம்மள அந்த இடத்துல இருந்து விரட்டி விடும்.
அந்த அளவுக்கு பாதுகாப்பா அந்த குஞ்சுகளை பார்த்துக்கக்கூடிய பறவை தான் இந்த காகங்கள். சரி, இந்த காகங்கள் நமக்கு என்ன விதத்துல பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காகங்கள் தான் இயற்கை துப்புரவாளர்கள்னு சொல்றோம். இந்த காகங்கள் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உணவு கழிவு பொருட்கள்ல இருந்து, இறந்து போன விலங்குகளை இருந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டு அந்த இடத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய இயற்கையான தூய்மை பணியாளர்கள் தான் இந்த காகங்கள். இவங்க மட்டும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் கொசுக்கள் ஈக்கள்லாம் வச்சு நிறைய கிருமிகள்லாம் வளர்ந்து அது காத்துல பரவி மனிதர்களுக்கு நிறைய கொடிய நோய்கள்லாம் ஏற்படும். அப்ப நம்ம எல்லாம் நோய்கள்ல இருந்து காப்பாற்றக்கூடிய கடவுள் தான் இந்த காகங்கள். ஸோ இந்த காகங்களை நம்ம ரொம்ப பாதுகாப்பா பத்திரமா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த நோய் பரவுதல்ல மட்டும் கட்டுப்படுத்துறதுல பூச்சிகளையும் கட்டுப்படுத்துறதுல இந்த காகங்கள் பெரும் பங்காற்றுதுன்னு சொல்லலாம். விதை பரவுதலுக்கு உதவி செய்யுது. இந்த வேப்பம்பழ சமயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வேப்பம்பழங்களை சாப்பிட்டு அந்த கொட்டைகளை எல்லாம் எங்காவது கொண்டு போடும். அந்த இடத்துல மரம் முளைக்கும். அத்தி மரம், ஆலமரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த விதைகளை எச்சத்தின் வழியா என்ன பண்ணும், வேற இடங்கள்ல போடுறதுல முளைச்சு வருது. ஸோ இந்த மாதிரி விதை பரவுதலுக்கு இந்த காகங்கள் ரொம்ப முக்கிய பங்காற்றுதுன்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது எதுக்கெல்லாம் உதாரணமா சொல்லுவாங்க தெரியுமா? நமக்கெல்லாம் இந்த காகங்கள் ஒரு ரோல் மாடல். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒற்றுமையா வாழ்றதுக்கு, அப்புறம் குழு மனப்பான்மையா வாழ்றதுக்கு, உதவி செய்யற மனப்பான்மை, அப்புறம் பாத்தீங்கன்னா பகிர்ந்து உண்ணுதல், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமா இந்த காகங்களை தான் சொல்லுவோம். ஸோ இவ்வளோ நல்ல குவாலிட்டிஸ் இருக்கிற காகங்களை பத்தி இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. மீண்டும் வேறொரு பறவையை பத்தி மீண்டும் பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.